ரவா பக்கோடா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணும். அதுக்கு கொஞ்சம் ஜீரகம், ஒரு துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகா, இதை வந்து மிக்சியில் ஒரு சுத்தோ இல்லைனா இடிக்கிற உரலில் போட்டு இடித்து எடுத்துக்கணும். இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துட்டு அதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். நல்ல புளிப்பான தயிர் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதை கொஞ்சம் பீட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, இது கூட நம்ம இடித்து வச்சிருக்கிற இஞ்சி, பச்சை மிளகா, சீரகத்தோட பேஸ்ட்டு, இது கூட 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, இது கூட இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். ஊற்றி இருக்கிற தயிர் மற்ற எல்லாமே ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். எல்லாமே ஒன்றோட ஒன்று கம்பைண்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் எக்ஸ்ட்ராவே. இதை நம்ம ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் போல் மூடி வச்சுருவோம். அப்போ அந்த ரவை வந்து அந்த தண்ணியெல்லாம் இழுத்துட்டு நல்லா ஊறி சூப்பராக வந்துடும். அதுக்கப்புறம் தான் நம்ம போட ஆரம்பிக்கணும். இது ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு 20 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. நம்மளோட மாவு நல்லா கெட்டியாகி வந்திருக்கு. இப்போ இது கூட கொஞ்சமாக சோடா உப்பு, இது ஆப்ஷன் தான். இது போட்டால் நல்லா மொறுமொறுப்பாகவும் நல்லா உள்ள வரையும் வெந்து நல்லா இருக்கும். அது ஒரு டேஸ்ட்டாக நல்லா லைட்டாக கலந்து விட்டுக்குவோம். நம்மளோட மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெயை காய வச்சு இதை சின்ன சின்ன பக்கோடாவாக பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சி தயாராக இருக்குது. நம்மளோட மாவும் ரெடியாக இருக்குது. அதை சின்ன சின்னதாக போட்டுக்கலாம். நல்லா சூப்பராக பொரிஞ்சு கலர் மாதிரி மொறுமொறுன்னு வரணும். வேகட்டும். லேசாக ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி சிக்கு ஊசி யூஸ் பண்ணோம்னா ரொம்ப அழகாக வரும். நல்லா ஒரு 2 மினிட்ஸ் போல் ஆகுது. நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர ஆரம்பிக்குது. நல்லா எல்லா பக்கமும் ஒன்று போல் வேகட்டும். லைட்டாக நம்ம கலந்து கலந்து மட்டும் விட்டுக்கலாம். இப்போ நல்லா சூப்பராக ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. போதும், இதை அப்படியே எடுத்துடலாம். நம்மளோட அருமையான ரவா பக்கோடா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அப்படியே நம்ம டிஷ்யூ இருக்க பேப்பரில் வச்சோன்னா எக்ஸஸாக இருக்கிற எண்ணெயெல்லாம் உறிஞ்சிக்கும். செம்மையாக முறுமுறுன்னு சூப்பராக இருக்கும். இதே மாதிரியே நம்ம எல்லா பக்கோடாவையும் பொரித்து எடுத்துக்கலாம். நம்மளோட சூப்பரான ரவா பக்கோடா செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.